காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்த சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் மேல் சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, அந்த மருத்துவர் தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்களா? அவருடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? விக்னேஷ், அதாவது தற்போதுதான் இங்க டெல்லி விமான நிலையத்திலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பரமேஸ்வரன் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். இது குறித்து டெல்லியுடைய சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் இங்க இருக்கிறார். அவரோடு கூட பேசுவோம். சார் வணக்கம். இன்றைய தினம் இந்த தீவிரவாத தாக்குதலில் குண்டடிப்பட்டு காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் பரமேஸ்வரன் என்ற தமிழகத்தை சேர்ந்தவர். அவர் இன்றைய தினம் டெல்லி வரவழைக்கப்பட்டு இங்கிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 2 தினங்களாக உறங்காமல் அவர்களுடைய உடல்நலம் குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அபிதாப் என்கிற IAS அதிகாரியை அங்கே அனுப்பி உடனடியாக அவர்களை சந்திக்க வைத்து அவர்களை நேற்றைய தினமே எப்படியாவது இங்கே அழைத்து வர வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திலே பணிகளை தொடங்கினார்கள். ஆனால் நேற்று முடியாத நிலையில் இன்று காலையிலேயே அதற்கான ஏற்பாடுகளை செய்து டாக்டர் பரமேஸ்வரன் அவர்கள் நலமுடன் இருக்கிறார். அவரை இங்கே கொண்டு வந்து உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் இன்றைய தினம் நம்முடைய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவரும் நன்றாக இருக்கிறார். அவரோடு இன்னொருவர் குண்டடிப்பட்டவரும் நன்றாக இருக்கிறார். அவர் ஓரிரு நாட்களில் வருவதாக தகவல் செய்தி வந்திருக்கிறது. ஒருவர் நலமுடமே இருக்கிறார். ஒருவருக்கு ஸ்ட்ரெஸ்னால அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி ஏற்பட்டு தற்பொழுது நலமுடன் இருக்கிறார். அவரும் 2 தினங்களில் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எங்களுடைய அதிகாரிகளிடத்திலே சொல்லியிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்க எத்தனை தமிழர்கள் தற்போது வரை தொடர்பு கொண்டிருக்காங்க? எத்தனை பேர் இங்க நம்ம தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்? இதுவரை 122 பேர் அங்கிருந்து தமிழ்நாடு இல்லத்தை தொடர்பு கொண்டவர்கள், கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டவர்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். இப்ப காலையில கூட 6 பேரை அனுப்பி வைத்திருக்கிறோம். நாளை 28 பேர் தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்களும் நாளைய தினம் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றிருக்கிறது. நாளை மதியம் அவர்கள் நாளையே சென்னைக்கு அனுப்பி வைக்கிற அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நன்றி சார். தீவிரவாத தாக்குதலுக்கு மத்தியில் ஜம்மு காஷ்மீரில் சிக்கி தவித்திருக்கக்கூடிய தமிழர்களை பத்திரமாக மீட்டு தமிழகம் அனுப்பி வைக்கக்கூடிய நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். விக்னேஷ், உரையாடலுக்கும் விவரங்களை வழங்கி வைக்கும் நன்றி ராஜு.